அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் நோன்பு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய உரையை கேட்பதற்காக நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். மரணம் வரைக்கும் இறைவனை வணங்குவோம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நம்முடைய இறுதி வரைக்கும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனித இனத்தை படைத்ததனுடைய பிரதான நோக்கமே அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லா நிலைகளிலும் இறைவனை வணங்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பிரதான நோக்கம். ஆனால் மனிதனுக்கு அந்த மூளையையும் அறிவையும் சிந்திக்கக்கூடிய தன்மையையும் கொடுத்து உலகத்தினுடைய கவர்ச்சிகளையெல்லாம் திறந்துவிட்டு அவனுக்கு ஆசைகளையும் எண்ணங்களையும் ஏற்படுத்தி அதை தடம்புரள செய்வதற்குண்டான சைத்தானுடைய வழிகாட்டுதல் தூண்டுதலையும் ஏற்படுத்தி இதையெல்லாம் மீறி அல்லாஹுவை ஒரு அடியான் சரியான முறையில் வணங்குகிறானா, அவனுடைய கட்டளையை ஏற்று செயல்படுகிறானா என்பதை சோதிப்பது இந்த உலகம். இந்த உலகம் ஒரு சோதனை கூடமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய இறைவனுக்கு முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கணும். இறைவன் உன்னை சொல்லிவிட்டானேயானால், இறைவன் நமக்கு உன்னை கட்டளையிட்டு விட்டானேயானால் அதை நம்ம எந்த விதமான ஒரு தயவு தாட்சியம் இல்லாமல் அதற்கு அப்படியே நம்ம கட்டுப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு இறைவனிட்ட ஒரு கட்டளை என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இதை நம்ம ரமலான் நோன்புகள் காலங்களில் இதை நம்ம சரியான முறையில் நம்ம கடைப்பிடிச்சோம். இப்போ நோன்பு நோட்டிருந்தோம். நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு தாகமாக இருந்தாலும் எவ்வளவு பசியாக இருந்தாலும் நம்ம சாப்பிடலை, நம்ம குடிக்கலை. ஏன் குடிக்கலை? அல்லாஹ் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான், நோன்பு காலங்களில் நோன்பு நோற்ற நிலையில் இது செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் என்ற எண்ணம் என்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்ததனுடைய விளைவாக அதை நம்ம செய்யலை. எத்தனையோ செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைத்திருந்தும் அல்லது நம்ம செஞ்சாலும் எவனும் நம்மளை கேட்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தும் நம்ம செய்யலை. ஏன் செய்யலை என்றால் அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா, அது நம்மள்கிட்ட இருந்ததின் அடிப்படையில் தான் பசியாக இருந்தாலும் தாகமாக இருந்தாலும் அதை நம்ம நெருங்கலை, அதை நம்ம சாப்பிடலை. அப்போ இந்த ஒரு எண்ணங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா நேரங்கள்லையும் இருக்கணும். எல்லா நேரங்களிலும் நம்ம இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான்,
எல்லா நேரங்களிலும் இறைவன் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான். இறைவனுடைய கண்காணிப்பிலிருந்து நம்ம தப்பிச்சிட முடியாது, இறைவனுடைய கண்காணிப்பு வளையத்தை விட்டு நம்ம வெளியேறிட முடியாது என்பதை எல்லா நேரங்கள்லையும் உணரணும். ரமலானுக்கு மட்டும்தான் இறைவன் இருக்கிறான், ரமலானில் மட்டும்தான் பார்ப்பான் என்பது இல்லை. ரமலானில் பிரத்யோகமாக கூலிகள் தான் வழங்கப்படும், கண்காணிப்பு எல்லாம் எல்லா நேரங்களிலும் இருக்கும், அவனுடைய பிடிகள் எல்லாம் எல்லா நேரங்களிலும் இருக்கும். அவனுடைய அந்த வளையத்தை விட்டு யாரும் தப்ப முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அவனை கண்காணிக்கக்கூடிய, அவனுடைய செயல்பாடுகளை பதிவு செய்யக்கூடிய ஏடுகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான், வானவர்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். நன்மை தீமைகளை பதிவு செய்வதற்காக வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் 2 வானவர்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய பிறடி பிறடிலையும் ஒரு ஏடை ஏற்படுத்தியிருக்கிறான். அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் அதில் பதிவு செய்யப்படும். பேசக்கூடியது, செய்யக்கூடியது, நடக்கக்கூடியது அனைத்தும் தோள்களில் பதிவு செய்யப்படும். மூளையிலிருந்து வரக்கூடிய கட்டளைகள் அனைத்தும் எல்லாம் என்ன செய்யப்படும், அந்த கழுத்தில் மாட்டப்பட்ட அந்த ஏட்டில் பதிவு செய்யப்படும். யார் எங்கேயும் தப்பிச்சிட முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எல்லாம் மறுமையில் திறந்த புஸ்தகமாக வந்து நிற்கும். அப்போ இதை நம்ம கவனத்தில் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உமது இறைவனை வணங்குவீராக. எது வரைக்கும் என்றால் மரணம் வர வரைக்கும் வணங்குவீராக. இது யாருக்கிடப்பட்ட கட்டளை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிடப்பட்ட கட்டளை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை வணங்கி கொண்டிருந்தார்கள். எது வரைக்கும் வணங்கினார்கள் என்றால் தன்னுடைய மரண நேர வரைக்கும் வணங்கினார்கள். மரணத்தினுடைய இறுதி நேர வரைக்கும் இறை நினைவில் இருந்தார்கள். அப்போ இது நமக்கு பொருந்துமா இல்லையா? இது நாம் செய்யணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கட்டளையிடப்பட்டால் அது அனைவருக்கும் தானே. அவர்களுக்கு என்று பிரத்யோகமாக இருக்கக்கூடிய சட்டங்கள் தான் பிரத்யோகமானது, பொதுவாக இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைவருக்குமானது. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உமக்கு உறுதியானது வரவரை, யகீன் என்றால் உறுதி, உறுதியானது வரவரை உமது இறைவனை வணங்குவீராக. உறுதியானதுண்டா என்ன? அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, யாருமே மறுக்காதது. இறைவன் இல்லை என்று சொல்வனாக இருந்தாலும், பல கடவுள்கள் இருக்குது என்று சொன்னாலும், யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, மறுக்காத ஒரே விஷயம் மரணம் தான். அப்போ மரணம் வர வரைக்கும் நம்ம வணங்கணும். வணங்கணுமே ஆனால் அதுதான் இறைவனுடைய அன்பை பெற்றுத்தரும். வணங்குதல் என்பது வெறும் தொழுகை மட்டுமல்ல, வெறும் நோன்பு மட்டுமல்ல, வெறும் சக்காத்து மட்டுமல்ல, வெறும் ஹஜ்ஜு மட்டுமல்ல, எல்லாமே வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்துமே வணக்கம். இறை நினைவோடு, இறைவன் சொல்லியிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு, இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய அனைத்தும் வணக்கம். ஒரு பாவம் செய்வதற்கு உண்டான எண்ணங்கள் நம்மளுக்கு ஏற்பட்டு இறைவன் தண்டிப்பான என்ற பயத்தோடு நீங்கள் அதிலிருந்து விலகுவீர்களேயானால் அதுவும் வணக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சம்பந்தமாக சொல்கிறார்கள், ஒரு அடியான் பாவம் செய்ய எண்ணி விடுகிறான், அவனுக்காக எந்த ஒரு தீமையையும் பதிவு செய்யாதீர்கள். அவன் அந்த பாவத்தை செய்து விடுவானையானால் ஒரு தீமையை பதிவு செய்யுங்கள். அது மாதிரி ஒரு அடியான் நன்மை செய்ய எண்ணி விட்டானையானால் அவனுக்கு ஒரு நன்மையை பதிவு செய்யுங்கள். அந்த நன்மையை செய்து விட்டானையானால் 1க்கு 10ஆக பதிவு செய்யுங்கள். அப்போ தீமையிலிருந்து விலகுவது என்பது நன்மை. ஒரு தீமை செய்ய நாடி செஞ்சால் 1, தீமை செய்ய நாடி விட்டு செய்யவில்லை என்றால் அதற்கும் நன்மை இருக்கிறது. அப்போ இந்த ஹதீசுகளின் அடிப்படையில் நம்ம பாவங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருந்து அதிலிருந்து நம்ம விலகி கொள்வதும் நமக்கு நன்மையான காரியம், இறைவனுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய காரியம், இறைவனுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய காரியம். நமக்கு என்னது, ஒரு எமர்ஜென்சியான நேரம், எந்த ஒன்றும் இல்லாத நேரத்தில் அந்த கோரிக்கையை முன்வைத்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அது அங்கீகரிக்கப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறாங்க. 3 பேர் ஒரு மலையடி வாரத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மழை பெய்கிறது. மழை பெஞ்சவொன்னே ஒரு குகைக்குள்ளே போயிடுறாங்க. மலை குகைக்குள்ள ஒரு பாறை மேலே இருந்து உருண்டு அந்த குகையினுடைய வாசலை அடைச்சிருது. வாசல் அடைச்சா உள்ளாக்க மாட்டிக்கிறாங்க. 3 பேரால் சேர்ந்து அந்த கல்லை தள்ள முடியலை, பாறாங்கல்ல தள்ள முடியலை. காற்று போக வழி இல்லை, வெளிச்சம் வர்றதுக்கு வழி இல்லை, கத்துனா யார் ஏண்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, உள்ளாக்கே மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சுறாங்க, இதுக்கு நம்ம முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்மளால் தப்பிக்க முடியாது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க உணர்றாங்க. உணர்ந்ததுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ்வை தவிர யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது, இறைவன் ஒருவனால் தவிர வேறு எவனும் நமக்கு உதவிக்கு வர முடியாது என்று சொல்லிவிட்டு நம்ம அல்லாஹ்வுக்காக செஞ்ச, இறைவனுக்காகவே மட்டும் செஞ்ச, மனிதர்களுடைய எந்த விதமான ஒரு முகஸ்துதிக்கும், எந்த ஒரு மனிதரும் நம்மளை போற்ற வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும், நம்மளை புகழ வேண்டும் என்ற எந்த ஒரு சிந்தனையும் எண்ணமும் இல்லாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காகவே நாம் செய்தோமே, அந்த அமலை நம்ம அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம், சொல்லி நம்ம முறையிடுவோம், அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நம்ம உதவி தேடுவோம் என்று சொல்லி அவர்கள் 3 பேர் மசூரா பண்ணி அதில் 3 பேரும் ஆளுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க.
சொன்னதுக்கப்புறம் பாறை என்ன செஞ்சிருது, அல்லாஹ் என்ன செஞ்சு அந்த பாறையை விளக்கிடுறான். 3 பேர் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு மனிதர் யார் என்றால், ஒருவருக்கு ஒரு முறை பொண்ணு இருந்தது. சின்ன பாப்பா மகள் என்பது பெரிய பாப்பா மகள் என்பதெல்லாம் முறை பொண்ணு தான். அவர்களுக்கு ஒரு முறை பொண்ணு இருந்தது. அந்த பெண்ணை தவறான முறையில் அடைவதற்கு இவன் விரும்பினான். அதற்காக பல முயற்சிகள் செய்தான். அதற்கு அந்த பெண் இணங்க மாட்டேன்ட்டான். நான் உனக்கு வரமாட்டேன், நான் உன்னோட இதுங்க மாட்டேன், உனக்கு கட்டுப்பட மாட்டேன், உன் சொல்ல கேட்க மாட்டேன், இன்னும் தப்பான வழிக்கு அழைக்கிறாய் என்று சொல்லி அந்த பெண் அதற்கு இணங்கவில்லை. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு பொருளாதார தேவை ஏற்படுது. தேவை ஏற்பட்டால் அப்போ இவனிடத்தில் உதவி கேட்கக்கூடிய நேரத்தில் இவன் என்ன செய்கிறான், எனக்கு நீ இது கட்டுப்பட்டால் நான் உனக்கு என்ன செய்கிறேன், நீ கேட்ட உதவியை தாரேன் என்று சொல்லி இருவரும் அதை சேருவதற்கு, தவறான வழியை தவறான காரியத்தை செய்வதற்கு முற்படக்கூடிய நேரத்தில் அந்த பெண் சொல்கிறா, இத்தக்குள்ளா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்கிறா. அவன் உடனடியாக அல்லாஹ்வை பயந்தவனாக அந்த பாவத்திலிருந்து, அந்த பாவத்தை செய்யாமல் அதிலிருந்து விலகிறான், வெளியேறி விடுகின்றான். இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார் அந்த ஆள். யா அல்லாஹ், உனக்காகத்தான், உன்னோன் மேல் இருக்கக்கூடிய அந்த பயத்தின் காரணமாகத்தான் அந்த பாவத்தை நான் செய்யாமல் அதிலிருந்து நான் வெளியேறினேன். இது நீ உண்மை என்று கருதினால், ஏன்னா நம்ம வெளிப்படையாக நம்ம என்னையும் செஞ்சுட்டு போயிடுவோம். அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா, நம்ம இது அல்லாஹ்வுக்காகத்தான் செஞ்சோமா அல்லது ஊருக்காக செஞ்சோமா, உலகத்துக்காக செஞ்சோமா, யாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக செஞ்சோமா, யாரும் மெச்ச வேண்டும் என்பதற்காக செஞ்சோமா, யாரும் நம்மளை என்னது பெரிய செல்வந்தன், கோடீஸ்வரன், பெரிய வணக்கசாலி அப்படின்னு புகழ வேண்டும் என்பதற்காக செஞ்சோமா என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ அந்த அடியான் சொல்கிறாரு, யா அல்லாஹ், இது உனக்காக, உன்மேல் இருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக, உன்னை அவள் சொல்லிவிட்டு உன்னை பயந்து கொள் என்று சொன்ன அந்த காரணத்திற்காகத்தான் அந்த தவறிலிருந்து நான் விடுபட்டேன் என்பதை நீ கருதினால், உண்மையாக கருதினால், அதுதான் காரணம் என்று நீ கருதினால் எங்களை காப்பாற்றுங்கிறார். அல்லாஹ் உடனடியாக அந்த பாறைகள் திறக்குது. அப்போ நம்ம ஒரு பாவம் செய்ய முற்படக்கூடிய நேரத்தில் இறை அச்சத்தின் காரணமாக, இறைவன் மேல் இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக அந்த பாவத்திலிருந்து நம்ம விலகி கொள்வதும் அதுவும் நன்மை, அதுவும் வணக்கம். அப்போ வணக்கம் என்றால் தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது மட்டும் இல்லை வணக்கம். நம்ம பாவம் செய்யக்கூடிய நேரங்கள், கால அமைஞ்சிடும். சில பேர்த்துக்கு என்ன செஞ்சிடும்டா, அந்த சூழ்நிலை அமைந்து விடும். நம்மளா வழியை செல்லாவிட்டாலும் சைத்தான் சேர்ந்துருவான். நம்ம நல்லபடியாக பள்ளியாசலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்போம். 4 நண்பர்கள்ங்கிற பேரில் வருவாங்க, எறா மாப்பிள்ள போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வட சாயா குடிக்க போகிறோம்னு கூட்டிகிட்டு போயிட்டு நாடார் வலசைகளை விட்டுருவாங்க. இப்போ நாடார் வலசையை தாண்டி எங்கே செஞ்சு, நரிப்பாலத்தை தாண்டி போயிடுச்சு. நாடார் வலசை என்ன செஞ்சுட்டாங்க, மாற்றிட்டாங்க. இப்போ வேறு இடத்துக்கு போயிடுச்சு. வட மாப்பிள்ள என்னது, நரிப்பாலத்தில் போய் ஐயங்காரில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வரணும்னு போகிற வழியில் டப்புன்னு கட் பண்ணிடுறாங்க. ஒன்றும் செய்ய முடியலை. அதுக்கு முன்னாடி அடிமைப்பட்டு பழக்கப்பட்டு அந்த மாதிரியாக இருந்தவன், அல்லாஹ்வுக்காக திருந்தியவன், அப்படி என்ன செஞ்சிடுவான், திடீர்னு உள்ளே வந்துடுவான். இந்த மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரியான சைத்தானிடமிருந்து தப்பிப்பது என்பது வணக்கம் தானே, ஒரு நன்மை தானே. இவர்களிடமிருந்து ஆஹா இவங்க வேறு மாதிரி ஆள், இங்கே போகிறோம்னு சொல்லிட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க என்று சொல்லி இந்த மாதிரியான ஆட்களை புறக்கணித்து அதிலிருந்து ஒதுங்குவதும் என்னது, நன்மை. தீமை நடக்கக்கூடிய இடங்களை கண்டு அதை புறக்கணிக்கிறது, அதுவும் என்னது, நம்ம நன்மையில் சேர்த்துடும். அப்போ இந்த ரமலான் நோன்பு என்பது நம்மளை பக்குவப்பட்ட ஒரு மாதமாக நம்ம அமைத்து கொள்ளணும். இதுவரைக்கும் நம்ம செஞ்ச வணக்கங்கள், இதுவரைக்கும் நம்ம செஞ்ச அமல்கள், இதுவரைக்கும் செஞ்ச நம்ம இபாதத்துகள், இதுவரைக்கும் ஓதின குர்ஆன்கள், இதுவரைக்கும் செஞ்ச தான தர்மங்கள், இதுகளை எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். இதுவரைக்கும் நம்ம செய்ய பாவத்திலிருந்து விலகி இருந்தோமா இல்லையா, பொய் பேசுகிறதுலேருந்து விலகி இருந்தோமா இல்லையா, கொஞ்சமாவது விலகி இருந்திருப்போம்ல. நிறைய செய்து கொண்டிருந்தவர்கள் கொஞ்சமாவது விலகி இருந்திருப்போம், நிறைய தவறு செய்தவர்கள் கொஞ்சமாவது விலகி இருந்திருப்போமா இல்லையா. நோம்புல பள்ளிவாசலோட தொடர்பில் இருந்திருப்போமா இல்லையா, குர்ஆனோட தொடர்பில் இருந்திருப்போமா இல்லையா, வணக்க வழிபாடுகளோட தொடர்பில் இருந்திருப்போமா இல்லையா, திக்ர் தஸ்பீகளோட தொடர்பில் இருந்திருப்போமா இல்லையா. இதனால் இறைவன் மேலே கொஞ்சம் அச்சம் ஏற்பட்டு பாவத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருப்போம். அந்த பாவத்திலிருந்து விலகினதை இன்னும் என்ன செய்யணும், வரக்கூடிய காலங்களில் அதிலிருந்து நம்ம விலகணும். அதுதான் நோம்பு நமக்கு தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். சும்மா ஒவ்வொரு வருஷமும் தொழுதோம், நோம்பு பிடிச்சோம், அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பழைய கூருடி கதவை துரடின்னு மறுபடியும் என்னது பழைய மாதிரியே வர்றது என்பது இது ஒரு நோன்பை நம்ம அனுசரிக்கக்கூடிய முறையா. நோன்பின் மூலமாக அல்லாஹ் என்ன ஏற்படுங்கிறானோ அது நமக்கு ஏற்பட்டிருக்கணும். நோன்பின் மூலமாக அல்லாஹ் என்ன ஏற்படுங்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்கிறான், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி தான் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக நம்ம கடமையாக்கியிருக்கிறோம், உங்களை பட்டணம் போட்டு சாவடிக்கணுங்கிறதுக்காகவா, தாகத்தில் போட்டு வாட்டணும் என்பதற்காகவா இல்லை. இது ஒரு பக்குவப்படக்கூடிய, இது ஒரு பண்படக்கூடிய, இது என்னது இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய, இறைவனுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இறை அச்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே ஏற்பட்டுச்சா இல்லையா, நோன்பு காலங்களில் இறைவனை பற்றி உண்டான பயம் வந்துச்சா இல்லையா, இறைவனை பற்றி உண்டான அச்சம் இருந்துச்சா இல்லையா, இறைவனை பற்றி உண்டான நினைவு இருந்துச்சா இல்லையா. தண்ணியும் குடிக்காமல் சோறும் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய நேரமெல்லாம் இறை நினைவு இருக்குது.
அதை பார்க்கும் பொழுது, அதை தேடும் பொழுது, அதை நம்ம உணரும் போதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு ஏற்பட்டுச்சு. அதுதான் இறையச்சம். இந்த இறையச்சம் தான் நமக்கு என்ன செய்யணும், வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும். வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தால்தான் நம்மளுடைய இறுதி நேரம் முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் எல்லாம் சரிதான், அந்த மாதத்தோடு முடிஞ்சு போச்சு என்று சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் எப்போதும் போல் பார்க்க ஆரம்பித்தீர்களே, ஆனால் அது நம்முடைய இறுதி நேரம்ங்கிறது சரியான முறையில் வராது. ஒரு முஸ்லீமாகவே வாழ்வதில் பிரச்சனை கிடையாது, முஸ்லீமாக மரணிக்கிறதுல தான் முக்கியம் இருக்கிறது. முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான பிரார்த்தனைகள் நம்ம அதிகப்படுத்த வேண்டும், அதற்குண்டான செயல்பாடுகள் நம்ம செய்ய வேண்டும். எத்தனையோ பேரை பார்க்குறோம், அல்லா அல்லான்னு சொன்னவர்கள், தொப்பியும் குல்லாவுமாக ஜிப்பாவுமாக பள்ளிவாசலுக்கும் நிறையமாக தெரிந்தவர்கள், கடைசியாக தர்கா தலங்களுக்கு சென்று மரணிக்கக்கூடிய காட்சிகள், கோயில் குளங்களில் சென்று மரணிக்கக்கூடிய காட்சிகள், அல்லாஹ் இல்லை என்று சொல்லி மரணிக்கக்கூடிய காட்சிகள். அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், தீராத நோய்கள், இந்த மாதிரியாக வரக்கூடிய நேரத்தில் சைத்தான் உள்ள வந்து என்ன, பேய்க்கும் பார்க்கணும், நோய்க்கும் பார்க்கணும், வைத்தியம் பார்க்கணும், வைத்தியத்துக்கு குணமாகட்டா பேய் மந்திரவாதிகிட்ட போகணும், பில்லி சூனி எடுக்கிறவன்ட்ட போகணும், கோயிலில் போய் மந்திரிக்கணும், தர்காவில் போய் பாத்தியா ஓதணும் என்று சொல்லி வழிகெடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்முடைய ஈமானை சரியான முறையில் பாதுகாத்து மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும், முஸ்லீமாக மரணிக்கணும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இதை ஒரு பிரார்த்தனையாக கேட்க சொல்கிறான். யாயு உள்ளதின் ஆமனும் இத்தகுல்லா ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமுன், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை எப்படி பயப்படணுமோ எப்படி அஞ்சணுமோ அப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். முஸ்லீமாக மரணித்தால் தான் பாக்கியம், முஸ்லீமாக மரணித்தால் தான் வெற்றி. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் எத்தனையோ பேர் முஸ்லீம்கள் என்று அறியப்பட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொடர்பில் இருந்தார்கள், போர்க்களங்களில் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அவங்களுடைய கடைசி நேரம் என்ன செஞ்சு, நரகவாசிகளாக நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செஞ்சிட்டாங்க. ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார், ரசூலுல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார், வஹீயை எழுதுவதற்காக அவரையும் பொறுப்பு சாட்டுகிறார்கள். அவர் சூரத்துல் பக்கரா, ஆல இம்ரான் போன்ற வசனங்களை எல்லாம் வஹீயில் எழுதுகிறார். கடைசியில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போயிடுறாரு, பழைய மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கே போயிடுறாரு. போய் அங்கே போய் என்ன செய்கிறார், தப்பும் தவறுமா பிரச்சாரம் பண்ணுறாரு. முகமதுக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் சொல்லிக் கொடுப்பேன், நான் எழுதுறதான் வேதம் என்று சொல்லி இல்லாத பொல்லாத மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறார். கடைசியில் அவருக்கு மரணம் ஏற்படுகிறது, காஃபிரான நிலையில் மரணிக்கிறார், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நிலையில் மரணிக்கிறார். மரணித்து அடக்கம் செய்கிறாங்க, பூமி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, வெளியே தூக்கி வீசிருச்சு, மறுபடியும் கொண்டு போய் அடக்கம் போட்டுறாங்க. இந்த முகம்மதுடைய ஆட்கள் தான் இந்த மாதிரியான வேலையை செய்கிறாங்க என்று சொல்லி மறுபடியும் கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறார்கள். மறுபடியும் பூமி அவரை தூக்கி வெளியே வீசிருச்சு, துப்பிருச்சு. மூன்றாவது முறையாகவும் அடக்கம் செய்கிறார்கள், அப்பையும் தூக்கி வெளியே வீசிருச்சு. இது மனிதர்கள் செய்யக்கூடியதில்லை, ஏதோ இறைவன் செய்யக்கூடியதான் என்பதை அவர்கள் உணர்ந்து தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. அப்போ அழுகிய நிலையில் அவருடைய உடம்பு என்ன செஞ்சு வீணா போனது என்ற செய்தியை பார்க்குறோம். ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவர்களாக இருந்தாலும் ஈமானில் என்ன செஞ்சாங்க, அதிகமானவர்கள், மிக மிக அதிகமானவர்கள் சரியாக இருந்தார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேர் தவறியும் போனார்கள். இப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போனவர்கள், கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லப்படுது, இன்றைய தினத்தில் இவரை மாதிரி வீர தீரமாக போராடக்கூடியவர்கள் வேறு யாரும் கிடையாது என்று. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் நரகவாசிங்கிறாங்க. என்னடா இவ்வளவு வீர தீரமாக போராடுறாரு, கள்ளத்துக்குள்ளே இறங்கி என்ன செய்கிறார், வாள் வீசுறாரு, அவருடைய வாள் நின்று விளையாடுது, பல தலைகள் உருளுது, இவரை பார்த்து நரகவாசிங்கிறாங்களே ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அவரே பின்தொடர்ந்து செல்கிறார். போர்க்களத்தில் உள்ள களத்தில் இறங்கி பூந்து விளையாண்டதில் பல வெட்டு காயங்கள் ஏற்பட்டு அவர் என்ன செய்கிறாரு, அதிகமான வேதனைகளில் அந்த ஈட்டியை, அந்த வாளை தரையில் ஊன்றி கொண்டு அதனுடைய முனையில் தன்னுடைய மார்பை வைத்து அழுத்தி தற்கொலை செய்து கொள்கிறார். அப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நான் உறுதி சொல்கிறேன், நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டு மூத்தா போகிறார். அப்போ இந்த மாதிரி நம்முடைய கடைசி நேரங்கள் நம்மளை தடம்பொருளை செய்து விடக்கூடாது. அதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு துஆவை அதிகமாக கேட்டாங்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பிஹி அலா தீனிக, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நீ நிலைநிறுத்தி வை. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நீ நிலைநிறுத்தி வை, என்னால் முடியாதுன்ட்டாங்க. அப்போ அல்லாஹ்விடத்தில் இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் அதிகமாக கேட்க வேண்டும். பாவம் என்று தெரியக்கூடிய, பாவம் தான் என்று கருதக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஒதுங்கணும். பாவம் என்பது நம்ம ஏதோ வெளியிலிருந்து நடக்கக்கூடிய விபச்சாரம், வட்டி, அதுதான் பாவம் நினைக்கிறோம். மார்க்க விஷயங்கள் இல்லாத காரியங்களை செய்வதும் பாவம்.
அது அல்லாஹ் மறுமையில் தண்டிக்கக்கூடியது, நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. நம்ம எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரசூல் சொல்லாத, அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் வழிகாட்டாத, தூதர் தன்னுடைய போதனைகளில் சொல்லித்தராத எத்தனையோ விஷயங்களை மார்க்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். பெரியார்கள் சொன்னார்கள், முன்னோர்கள் சொன்னார்கள், எங்களுடைய அறிஞர்கள் சொன்னார்கள், எங்களுடைய வலிமார்கள் ஒளிமார்கள் சொன்னார்கள், எங்களுடைய இமாம்கள் சொன்னார்கள் என்று சொல்லி மார்க்கத்தில் இல்லாத எத்தனையோ விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இறைவன் முன்னாடி தூக்கி வீசப்படும். வீசுவதோடு மட்டுமல்லாமல், உனக்கு நான் இதை சொல்லித்தந்தனா, என் தூதர் மூலமாக இது உனக்கு சொல்லித்தரப்பட்டதா, எப்படி கண்டுபிடிச்ச, நீ யாருக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குற, ஓ மார்க்கத்தை எனக்கு சொல்லித்தாரையா என்று சொல்லி அல்லாஹ் அதற்காக நரகத்தில் தூக்கி வீசுவான், நரகத்தில் தூக்கி போடப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், நடைமுறைகளில் வழிமுறைகளில் சிறந்தது முஹம்மதாகிய என்னுடைய நடைமுறை வழிமுறை. மார்க்கத்தில் புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். ஒவ்வொரு காரியங்களும் புதிதாக உண்டாகக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வழிகேடு அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறேன், கவனமாக இருங்க. அப்போ இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் இப்படி ஒரு குழப்பம் இல்லாத வணக்கங்கள், கூட்டுதுவா என்கிற பேரில், கபரடிக்கு போகிறங்கிறது பேரில், கத்தம் பாத்தியாங்கிற பேரில், என்னது 40ஆம் பாத்தியா 30ஆம் பாத்தியாங்கிற பேரில், இறந்தவர்களை வச்சு செய்யக்கூடிய குர்ஆனை பார்சல் பண்ணுறங்கிற பேரில், இப்படி ஏராளமான விஷயங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இது குர்ஆனில் எந்த ஆதாரமும் இல்லை, நபி வழியில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் செஞ்சதே இல்லை. அவர்கள் செய்யாத விஷயத்தை, அவர்கள் சொல்லித்தராத விஷயத்தை நாம மார்க்கமாக செய்து கொண்டால் என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலை, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தரலை, அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தரலை, நாங்களா உண்டாக்கி கொண்டோம்னு அர்த்தம். நீனா உண்டாக்குறதா இஸ்லாம், அல்லது அல்லாஹ் சொல்லித்தரதா? அல்லாஹ் எதை மார்க்கம்னு சொல்கிறானோ அதான் மார்க்கம். நம்மளா உண்டாக்குறதுக்கு பேர் இல்லை மார்க்கம். நம்மளா எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் மார்க்கம் ஆகிறாது. மார்க்கத்தை அப்படியே செய்ய முடியாது. மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் கூட்டுவதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த ஒன்றை குறைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இல்லாத செய்தியிலே சொன்னார்களே ஆனால் அவர்கள் கடுமையான முறையில் தண்டிக்கப்படுவார்கள். உள்ளதை எடுத்து சொல்லலாமே ஒழிய உண்டாக்கி சொல்லக்கூடாது. அவர்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி சட்டங்கள் சொல்கிறாங்க, அவர்கள் இஷ்டத்துக்கு மார்க்கத்தை சொல்கிறாங்க, விரும்பியதையெல்லாம் மார்க்கம்ங்கிறாங்க. இதுவா மார்க்கம்? இது ஆலிம்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டதா மார்க்கம்? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக எது நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் எதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அதுதான் மார்க்கம். அதை நம்ம செய்யணும். இதை நம்ம என்ன செய்யணும், இந்த ரமலானில் நம்ம பெற்ற படிப்பினையோடு நம்ம என்ன செய்யணும், தொடர்பு பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் மரணம் வரைக்கும் நம்ம இறைவனோட தொடர்பில் இருக்க முடியும். அதிகமாக பிரார்த்தனை செய்யணும், இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும். மனைவி மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், ஊர் விஷயங்களாக இருந்தாலும், பொது விஷயங்களாக இருந்தாலும், எல்லா நல்ல விஷயங்கள்லையும் அல்லாஹ் ரசூலை முன்னிலைப்படுத்தி அவர்கள் எதை மார்க்கமாக நமக்கு கற்று தந்திருக்கிறார்களோ, எதை மார்க்கமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அதன்பால் நம்ம கவனத்தை செலுத்த வேண்டும். அதுபோக மார்க்கத்தை அதிகமாக அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது நம்மளிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கிறது. உலகத்து விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு, உலகத்தினுடைய காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு, அல்லது பெரிய படிப்புகள் படிக்கணும், என் பிள்ளை பெரிய டாக்டராக போகணும், இன்ஜினியர் போகணும் என்று நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா இல்லையா? அவர்கள் அந்த மாதிரி ஊக்குவிக்கிறீர்களா இல்லையா? நம்ம புள்ள நாளைக்கு நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்ம புள்ள நாளைக்கு தருதலையாக போயிடக்கூடாது, நம்ம புள்ள கெட்டு குட்டிச்சவராக போயிடக்கூடாது என்று நீங்கள் உணர்வீர்களே ஆனால் அல்லாஹ்வை கொண்டு அவர்களுக்கு அச்சத்தை ஊட்டுங்கள், மார்க்கத்தை கொண்டு அவர்களை சரியான முறையில் வழி நடத்துங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த உலகத்திலே உங்கள் பிள்ளை உங்களுக்கு பயனுள்ள பிள்ளையாக இருக்கும். இல்லை என்றால் இந்த உலகத்திலே உங்கள் பிள்ளை பயனுள்ள பிள்ளையாக இருக்காது. நீங்கள் சரியான மார்க்கத்தை அல்லாஹ்வை கொண்டு அச்சம் ஊட்டாமல் நபி வழியின் அடிப்படையில் உங்கள் பிள்ளைகளை வளர்க்காமல் இருந்தால் நாளைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்தி விடுவார்கள். நாளைக்கு அவர்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள், நாளை உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். அப்போ சொல்லி பிரயோஜனம் இல்லை. வளர்ப்பு சரியில்லைங்கிறாங்களே, நீ வளர்த்தது சரியில்லைன்னு சொல்லி பேசப்படுதா இல்லையா? அந்த ஒரு பேச்சுக்கு ஆளாகாமல் அவர்களை குர்ஆன் சுன்னாவோடு தொடர்பு படுத்துங்கள், குர்ஆன் சுன்னாவை கொண்டு அவர்களை வழி நடத்துங்கள். அப்படி இருக்குமேயானால் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். இல்லைன்னா உலகத்திலேயும் கெட்டு போய் விடுவார்கள். நாளைக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே தூக்கி நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும், குர்ஆன் ஓத தெரியும், உங்களுக்கு தெரியும், தொழுகை தெரியும், ஆனால் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி வெளியில் போய் படிக்க கூறங்கிற பிள்ளைகளுக்கு தொழுகைண்டா என்னென்னு தெரியல, வணக்கம்டா என்னென்னு தெரியல, அல்லாண்டா என்னென்னு தெரியல, ரசூல்டா யாருன்னு தெரியல, ஒன்றுமே தெரியல. எல்லாமே புஸ்தகமும் கையுமா தெரிகிறது. அதுபோல் இந்த செல்ஃபோன் கலாச்சாரங்கள் வந்ததுக்கப்புறம் இதில் அதிகமான பிள்ளைகள் மூழ்கிறார்கள், ரொம்ப அடிக்ட் ஆகிறாங்க.
அதையெல்லாம் கவனமாக பார்த்து அவர் நல்ல முறையில் வார்த்தையிடுங்கள். இந்த ரமலான் மாதத்தில் நம்ம பெற்ற அந்த படிப்பினையை எல்லா மாதங்களிலும், வணக்கங்களை எல்லா மாதங்களிலும், இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்களை எல்லா விஷயங்களிலும் நம்ம செய்ய வேண்டும். இறைவன் நம்மளை எந்த நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கிறான். மறுமையில் எல்லாத்திற்கும் உண்டான விசாரணை இருக்கிறது. அதில் நம்ம இறைவனுடைய அருளையும் அன்பையும் பெற வேண்டும் என்றால் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அவனை முழுக்க முழுக்க வணங்கியவர்களாக ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.